எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவா என்று பத்மி ஆனந்தி அண்ட் முத்து. வணக்கம். வணக்கம் ஆனந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முத்து. ஆனா நல்லாவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை பத்தி பேசி ஆகணும் முத்து. ஆமா, கையை இறக்கலாம். எவ்வளவு நேரம் நீங்க அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பீங்க? எந்த விஷயத்தை பத்தி பேசி ஆகணும்? ஏன்னா இது வந்து தலை மேல உட்காந்து ஒரு பிரச்சனை, தலைக்கு மேல பிரச்சனைமாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை முத்து. தலைக்கு மேல பிரச்சனை, அவ்வளவு டென்ஷன் கொடுக்கணுமே? அப்படி என்ன விஷயம் ஆனந்தி? அதாவது ஒருத்தங்களை பார்த்தா ஒரு முன்னாடி ஒன்று நிக்குது அப்படின்னா அடிச்சிடலாம் முத்து. ஆனா இவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ, என்னது பண கஷ்டமா மன கஷ்டமா, என்ன கஷ்டத்தை பத்தி நீ பேசிட்டு இருக்க? ஹெட்லைஸ் ப்ரிவென்ஷன் மந்த், அதை பத்தி நம்ம பேச ஓ, போறோம். அதாவது பேனு. ஆமா ஆமா, தலைக்கு மேல உட்காந்து அவங்க பண்ற அதிகாரம் அல்சாட்டு எல்லாம் தாங்க முடியாது தெரியுமா ஒரு சில நேரத்துல. சோ அதனால இவங்க வராம இருக்கிறது நல்லதுதான். நமக்கு வந்து ஸ்கூல் டேஸ்ல அதிகமா இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க நம்ம தலைக்கு எட்டியே பார்த்து இருக்க மாட்டாங்க, திடீர்னு நல்லா எட்டி பார்ப்பாங்க. அப்புறம் அவங்க கிட்ட எப்படி நம்ம எஸ்கேப் ஆகுறது? ஓகே, கரெக்ட். அதனால இந்த மாதிரி இந்த பேன்களை நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்படின்றத பத்தி நீங்க நிகழ்ச்சியில நம்ம படிப்படியா பேச போறோம். இதை பத்தி பேசுறதுக்காக 2 டாக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம நிகழ்ச்சிக்கு வர போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்? அதுக்கு முன்னாடி உடலும் உள்ளமும் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்க போறோம். பாத்திரலாமா? வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களில் பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சரியாக தூக்கம் வராததுங்க. தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவனுடைய செயல்களை தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துடுறது. அதை இறக்கி வைக்கிறதுக்கான வழியும் தெரியல, அதுக்கு யார் வழிகாட்டுறது அப்படின்னு தெரியல. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க, மனதிலே வரக்கூடிய குழப்பங்கள், சிந்தனைகளை சரியாக வைத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலை, தெளிவில்லாத ஒரு நிலை. ஆக மனம் அமைதியாகவும் உடலில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த பயிற்சி நாம் செய்தோம்னாக்க எப்படிப்பட்டவரும் செய்யலாம். இந்த பயிற்சியை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது மாதிரி ஒரு விரிப்பில் மல்லாந்த நிலையில் படுத்துக்கணுங்க. தலையினையெல்லாம் வைத்துக்கொள்ளக்கூடாது. 2 கைகளையும் உடலுக்கு பக்கவாட்டில் ஒரு அடி தூரம் 45 டிகிரி தள்ளி வச்சுக்கலாங்க. 2 கால்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 1 அடி இடைவெளி. நல்லா 2 காலையும் பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு 2 சுண்டு விரலை தரையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ தலையிலிருந்து பாதங்கள் வரையிலையும் உடலை தளர்வாக வைத்துக்கொள்ள வேண்டும். உடல் சிற்றறைகளை தளர்வாக வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நான் சொல்லக்கூடிய கமெண்ட் நீங்களே பாவிப்பது போல உடலினுடைய நடுப்பகுதியில் அப்படியே மெதுவாக பயணம் செய்யணும். உடலுக்குள்ளாராக நம்ம நுழைந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு செல்களையும் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு செல்களும் நன்றாக தளர்வடைந்திருக்கிறது, ஓய்வு பெற்றிருக்கிறது என்று நாம் பாவனை செய்யும் பொழுது என்ன கமாண்ட், என்ன கட்டளை நாம் கொடுக்கிறோமோ அந்த கட்டளைகளை நமது உடற்செல்கள், உடல் உறுப்புகள் உள்வாங்கி கொண்டு மெதுவாக ஓய்வெடுக்க ஆரம்பிக்கும். அதை மெதுவாக நாம் அனுபவிக்கலாம். இப்போ நம்ம இந்த பயிற்சியை தொடங்குகிறோம். கண்களை மூடிக்கொள்ளலாம். உடலையும் மனதையும் தளர்வாக வைத்துக்கொள்கிறோம். 2 பாதங்களையும் தளர்த்தி கொள்கிறோம். 2 பாதங்களிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. பாதங்கள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. பாதங்கள் ஓய்வு பெறட்டும். ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. 2 கால்களையும் தளர்த்தி கொள்கிறோம். கால்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. கால்கள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. கால்கள் ஓய்வு பெறட்டும். ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. 2 முழங்கால்களையும் தளர்த்தி கொள்கிறோம். முழங்கால்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. முழங்கால்கள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. முழங்கால்கள் ஓய்வு பெறட்டும். ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. 2 தொடைகளையும் தளர்த்தி கொள்கிறோம். தொடைகளில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம்
சீராக நன்கு நடைபெறுகின்றன. தொடைகள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. 2 தொடைகளும் ஓய்வு பெறட்டும். ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. இடுப்பு பகுதி உள் உறுப்புகளை எல்லாம் தளர்த்தி கொள்கிறோம். இடுப்பு பகுதி முழுவதிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகிறது. இடுப்பு பகுதி போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகிறது. இடுப்பு பகுதி ஓய்வு பெறட்டும். ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. வயிற்று பகுதி உள்ளுறுப்புகளை எல்லாம் தளர்த்தி கொள்கிறோம். வயிற்று பகுதி முழுவதிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகிறது. வயிற்று பகுதி முழுவதிலும் இரத்த ஓட்டம். வயிற்று பகுதி போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகிறது. வயிற்று பகுதி ஓய்வு பெறட்டும். வயிற்று பகுதி ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. ஆஹா, அற்புதமான ஒரு யோகாவை பார்த்தோம் ஆனந்தி. இதுக்கு முன்னாடி நம்ம முடியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. ஆக்சுவலாக இந்த தலைமுடி நல்லா வளர்கிறதுக்காகவே சில யோகாசனங்கள்லாம் இருக்கான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யோகாவில் வந்து பாலாயாம்னு ஒரு டெக்னிக் இருக்கான். அது வந்து இந்த நுனி விரல் இருக்குல்ல, இங்கே வந்து ஏதோ அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸில் வந்து இப்படி இப்படி பண்ணுறதுனால முடி வளரும்னு சில பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோ முகோ சுவாசனம், அதுக்கப்புறம் உத்தனாசனம், இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் பண்ணால் முடி வளர்ச்சிக்கும் நல்லது. ஏற்கனவே இந்த பேக் ப்ராப்ளம்ஸ்லாம் போகுன்றாங்க. அதை தவிர முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லதுன்றாங்க. அதாவது இந்த பிளட் செல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸ்கேல்ப்புக்கு போகிறது, அதிலலாம் நல்லா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால முடி வளருமா? ஓகே, பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தால் முடி நல்லா வளரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து உடலும் மூலமும் பகுதியில் வந்து யோகா விட நீங்கள் இத்தனை ஆசனம் சொல்லிட்டு இருக்கீங்களே, வித் ஹூ ஐ ப்ரௌட் ஆஃப் யூ. இல்லை இந்த ஆசனமும் நம்ம ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் முடியும் நல்லதுன்னா சூப்பர்ல. சூப்பர். நீங்கள் ஆனால் இப்போ கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து வந்துட்டு இருக்கு புதிய யுகம் FM ஸ்டேஷனில். இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இந்தியாவை இன்று வித் மீ அனந்தி அண்ட் முத்து. பொதுவாக இந்த வாக்கிங்லாம் போகும்போது அருகம்புல் ஜூஸ் அப்படின்னு குடிச்சிருக்கீங்களா? ஆமாம், கரெக்ட். பீச் பக்கம் நிறைய விற்கிது. நான் வந்து ஒரு தடவை கூட வாங்கி குடிச்சதில்ல. குடிச்சவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உடம்புக்கு நல்லா இருக்கிற எந்த விஷயத்துக்குமே வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது அப்படிம்பாங்க. அது வந்து இதுலேயும் ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அதனாலேயே நான் கொஞ்சம் சான்ஸ் எடுக்கிறீங்களா. ஓகே, வந்து கசக்கும். ஆனால் வந்து இப்போல்லாம் நிறைய இதெல்லாம் போட்டு அந்த ஸ்பைஸியாக பண்ணுறோம் அப்படிலாம் போட்டு அந்த கசப்பை தெரியாத அளவுக்கு மாற்றிட்டாங்க அருகம்புல் ஜூஸை கூட. பட் இன்னைக்கு வந்து அருகம்புல் தைலம் பத்தி சித்த வைத்தியர் அருண் வந்து பேச போறார். அப்படியா? என்ன பேசுறேன்னு பார்த்தலாம். நலம் அன்புடன் பகுதியில் வீட்டில் எளிதாக தயார் செய்து கொள்ளக்கூடிய மருந்துகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மருந்து அருகம்புல் தைலம். தைலம்னு ஏதோ பெரிய ப்ராசஸ் சொல்ல போகிறாருன்னு பயந்துட வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே தயார் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மருந்தாக தான் இருக்க போகுது. அருகம்புல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். அந்த அருகம்புல்லும் அதிமதுரம், தேங்காய் எண்ணெய், இது மூன்றும் சேர்ந்து நம்ம காய்ச்ச போகிறோம். அதான் அருகம்புல் தைலம். அருகம்புல் சாறு தண்ணீர் விடாமல் இடித்து எடுக்கக்கூடிய சாராக இருக்கணும். அந்த அருகம்புல் சாறு ஒரு 100 மில்லி அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிமதுரம் வந்து ஒரு 10 கிராம் அளவு, ரெண்டையும் சேர்த்து தேங்காய் எண்ணெயோட சேர்த்து கொதிக்க வைக்கணும். 100 மில்லி அருகம்புல் சாறு எடுத்துக்கிறோன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு 100 மில்லி அளவு எடுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எரிக்கணும். சிம்மில் வச்சு எரிக்கணும், அதிகமாக தீ இருக்கக்கூடாது. எரிக்கும்போது அந்த சாறு வந்து வற்றிக்கிட்டே வரும். அந்த எரிக்கும்போது சாறு வற்றிக்கிட்டே வரும்போது அந்த சலசலப்பு ஒளி இருந்துக்கிட்டே இருக்கும். சாறு இருக்கும்போது அந்த சலசலப்பு ஒளி அடங்கின உடனே அந்த தைலம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த அருகம்புல் தைலத்தை தோலில் ஏற்படக்கூடிய தேமல், சொறி, சிரங்கு, பத்து, படை, மங்குன்னு சொல்லுவோம். உடம்புல வந்து ப்ரௌன் கலரில் முகத்தில் மற்ற இடத்துல எல்லாம் வந்து பரவிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான மங்கு, கரப்பான், இன்னும் என்னென்னே தெரியாமல் இருக்கக்கூடிய காணாக்கடி, அதாவது அலர்ஜினால் ஏற்படக்கூடிய, அதை நம்ம வந்து என்ன கடித்ததுனால வரக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய்களை காணாக்கடின்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த காணாக்கடினால் ஏற்படக்கூடிய தோல் வியாதிகள், அதாவது உடம்புல வந்து திட்டாக தடிப்புகள் ஏற்படும். ஒரு குச்சியால் அடித்தது போல் அலர்ஜி ஏற்படும். கண் வீங்கிக்கிடும், காது வீங்கிக்கிடும், ரொம்ப மிகுதியான அரிப்பு இருக்கும், சுரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான நோய்கள். பூஞ்சை நோய்கள், பூஞ்சையினால் ஏற்படக்கூடிய தொடை எடுக்குகள் ஏற்படக்கூடிய நோய்கள், இன்னும் அக்குள் ஏற்படக்கூடிய அரிப்பு, உடம்பு முழுவதும் ஏற்படக்கூடிய அரிப்பு, இது எல்லாத்துக்குமே ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இந்த அருகம்புல் தைலம் பயன்படும். இதை வந்து குழந்தைகளுக்கு நம்ம வந்து பயன்படுத்த முடியும். குழந்தைகள், பெரியவர்கள் யாராக இருந்தாலுமே இந்த அருகம்புல் தைலத்தை பயன்படுத்தி முழுமையான நிவாரணம் பெறலாம்.
இதே வந்து ஒரு மருந்தாகவே பயன்படுத்தலாம். சிலருக்கு உள் மருந்தே வந்து தேவைப்படாது. ஆரம்ப நிலையில் இருக்கிற நோய்களாக இருந்ததுன்னா இந்த அருகம்புல் தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு இருந்தாலே அந்த நோய்கள்லேருந்து முற்றிலுமாக நிவாரணம் பெற முடியும். குறிப்பாக அந்த காணாக்கடின்னு சொல்லக்கூடிய அலர்ஜினால் உடம்பு வீங்கிக்கிட்டு இருக்கிறவங்க, உடம்பு தடிச்சிருக்கிறவங்க, அதிகப்படியான அரிப்பு இருக்கிறவங்கெல்லாம் இந்த அருகம்புல் தைலத்தை நன்றாக தேய்ச்சி ஊற வச்சு ஒரு மணி நேரம் விட்டுட்டு அப்புறம் சுடுதண்ணியில் குளிச்சிங்கனாலே எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன காரணம் தெரியாமல் வரக்கூடிய தோல் வேதிகள் எல்லாத்துக்குமே இந்த அருகம்புல் தைலத்தை வந்து பயன்படுத்த முடியும். சிலருக்கு அரிப்போடு எரிச்சலும் இருக்கும், ரத்தம் வரலாம், சளம் கசியலாம், அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்களும் இந்த அருகம்புல் தைலத்தை வந்து பயன்படுத்தலாம். இதை ஊற வச்சு குளிக்கிறது மூலமாக முற்றிலுமாக அந்த தோல் நோயிலிருந்து வெளிவர முடியும். காலை மாலை 2 வேளை பயன்படுத்தலாம். 2 வேளையும் தோல் நோயாளர்கள் குளிப்பது நல்லது. எப்போவுமே தோல் நோயாளர்கள் வந்து சுடுதண்ணியில் குளிக்கிறது மிகவும் நல்லது. அதே ஒரு மருந்தாக இருக்கும். இந்த தைலத்தையும் தேய்ச்சி ஊற வச்சு சுடுதண்ணிலையும் குளிக்கும்போது முற்றிலுமாக தோல் நோயிலிருந்து நம்ம வெளிவர முடியும். நம்ம வீட்டு அருகாமையிலே இருக்கக்கூடிய அருகம்புல்லை வச்சு ஒரு எளிமையான தைலத்தை வீட்டிலே செஞ்சு தோல் நோய்கள் உட்பட பல நோய்கள், தோலில் வரக்கூடிய பல நோய்கள்லேருந்து நம்ம வந்து வெளிவர முடியும். அதை நம்ம பயன்படுத்தி நலம் பெறலாம். ஆனந்தி, அருகம்புல்ல வந்து இங்கிலீஷ்ல சில பேர் வந்து பர்முடா கிராஸ் அப்படின்றாங்க. ஏன்னா பர்முடா நாட்டில் வந்து இது செம ஃபேமஸ் தான். இது வந்து அதாவது ப்ராபப்ளி உலகத்திலே வந்த முதல் செடி இதுன்னு கூட சில சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வெப்சைட்ல நான் வந்து பார்த்தேன். அதாவது உலகத்துல வந்து இவ்வளோ மில்லியன் இயர்ஸ் ஆயிருக்கு. உலகம் வந்து இத்தனை கிளைமேட்டிக் சேஞ்ச் எல்லாம் தாண்டி இப்போ அந்த புல் இருக்கு. அதை பத்தி நம்ம இப்பவும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, நான் எவ்வளோ வருஷங்களாலும் அது இன்னும் புல்லாவே இருக்கே முத்து, புல்லாவே இருக்கே. இதுக்கு நான் என்ன கவுண்டர் கொடுக்கறதுன்னு எனக்கே தெரியல. தயவு செஞ்சு அடுத்தது என்ன வருது நீங்களே சொல்லிருங்க. ஓகே, அடுத்து என்ன வருது அப்படின்னா தக்காளி திணியல் வந்தது. தக்காளி திணியல், அது என்னது? தக்காளி திணியல்னா அதை நீங்கள் அந்த டேர்ம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். தக்காளியில் ஏதோ திணிச்சா தானே தக்காளி திணியல் அப்படின்னு பேர் வைக்க முடியும். ஆமா. ஸோ எதை திணிக்கிறாங்க, என்ன திணிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இன்னைக்கு வந்து புதுச்சேரி சரவணன் சார் வந்து கண்டிப்பாக தக்காளி திணியல் அப்படிங்கிறது வந்து பசுமை உணவுகளை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் அப்படின்னாரு. ஆனால் தக்காளி திணியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணல. பார்த்துலாம். வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு வந்து தக்காளி நிறைத்தது, அதாவது ஸ்டஃப்டு தக்காளி. இது தக்காளி பச்சையாக சாப்பிட முடியாதவங்களுக்கு இதை வந்து நிறைச்சி தந்தோம்னா ரொம்ப சுவையாக நல்லா நிதானமாக சாப்பிட்லாம். இது எப்படி செய்யலாம்ன்றதுக்கு முன்னாடி இதுக்கு உண்டான பொருட்களை முதல்ல பார்த்துடலாம். தக்காளி உள்ள சதையெல்லாம் எடுத்துடணும். பொட்டுக்கடலை, வறுத்த வேர்க்கடலை, உப்பு, கொத்தமல்லி, மிளகு சீரகப்பொடி, தேங்காய் துருவல். முதல்ல கொஞ்சம் வேர்க்கடலை போடணும், கொஞ்சம் பொட்டுக்கடலை, தேங்காய் துருவல் கொஞ்சம் போடணும், மிளகு சீரகப்பொடி, கொஞ்சமாக உப்பு, ஒரு கால் ஸ்பூன்னா போதும் உப்பு இதுக்கு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இதை வந்து சட்னி மாதிரி அரைச்சி ஸ்டெப் பண்ணலாம், பொடியாக தூளாக அரைச்சி ஸ்டெப் பண்ணலாம். நம்ம தூளாக அரைச்சி ஸ்டெப் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான். இப்போ இதை தக்காளியில் ஸ்டெப் பண்ண வேண்டியதான் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இயற்கை உணவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நிறைய காய்கறிகள் பார்த்தா பச்சையாக சாப்பிட்றதுக்கு சொல்லி தருவோம். அதாவது எதெல்லாம் பச்சையாக சாப்பிட முடியாதோ சாப்பிட்றதுக்கு வழி தான் இதில் சொல்லித்தரோம். இந்த ரெசிபிலாம் என்ன பேசிக்காக சொல்லுதுன்னா, எந்தெந்த உணவுலாம் பச்சையாக சாப்பிட முடியாது காய்கறிகள் பழங்கள் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை பச்சையாக சாப்பிட்றதுக்கு மாற்று வழி என்ன. அது மட்டும் இல்லை, நீங்கள் பச்சையாக சாப்பிட்றது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை சுவையாக எப்படி சாப்பிட்றது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மெனு ரொம்ப எளிமையாக இருக்கும், அதை செய்கிறதுக்கும் எளிமையாக இருக்கும், பார்க்குறதுக்கும் எளிமையாக இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது அதோட சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தக்காளி திணியல் அல்லது நிறைச்சது ரெடியாக இருக்குது. இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த தக்காளி பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள் இந்த மாதிரி சாப்பிட்டா தான் வந்து தன்மை மாறாமல் அப்படியே அது உள்ள சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். வேறு ஒரு நல்ல உணவோடு அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.
முத்து, இதுக்கு முன்னாடியே நான் அதிகமாக பேசுறேன்னு சொல்லி நீங்கள் இப்படி கை வச்சிட்டீங்க. இப்போ நான் என்ன தான் பேச? இல்ல அது வந்து தக்காளி திணியல். நீங்க வந்து உங்க வாயை வச்சு நிறைய விஷயங்கள் எங்கிட்ட திணிச்சிட்டு இருந்தீங்க. ஆமாம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல முத்து, அதெல்லாம் ஷேர் பண்ண வேண்டாமோ? கரெக்ட். இப்போதைக்கு ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. ஓகே, புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதியுகம் FM ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் ஆனந்தி. ஆனந்தி, சொர்க்கம் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சொர்க்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக காசியாக அப்படி இருக்குன்னு தோணுது. ஆனால் இது வரைக்கும் பாருங்களேன், இப்போ மலேசியா எப்படி இருக்கும், சிங்கப்பூர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் போயிட்டு வந்தவங்களை பற்றி கேட்கலாம். ஆனால் நான் இப்போ சொர்க்கம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் யாரை கேட்பேன் மொத்தம், யாரை கேட்பேன்? ஆமாம், கரெக்ட். போயிட்டு வந்தவங்களும் கேட்க முடியாது. எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஆனால் வந்து அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் நம்ம புராண கதைகள் எல்லாம் பார்த்தோம்னா சொல்லுவோம், அதாவது இவங்க வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு வந்தாங்க, ஜூபிட்டருக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கும் போயிட்டு திரும்ப வந்தாங்க, யமங்கிட்ட வாதாடி மீட்டு வந்தா சாவித்ரி அப்படின்லாம் கதைகள்லாம் படிச்சிருக்கோம். ஆமா, சொர்க்கம் அப்படிங்கிறது ஸ்பேஸ்ல ஒரு இடமோ அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு ஒரு சில நேரங்கள் வந்து டவுட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் நீங்க இப்போ எதுக்கு சொர்க்கத்தை பத்தி கேட்குறீங்க இந்த வயசுல? இல்ல, ஏன்னா இதை பத்தி இன்னைக்கு இறையன்பு சார் பேச போறாரு உள்ளுவதெல்லாம் பகுதியில. ஓகே, அதாவது சொர்க்கத்துக்கு ஒருத்தர் போயிட்டு திரும்ப வந்தாரா, அது என்ன கதை அப்படின்றது அவர் சொன்னாதான் நமக்கு தெரியும். சொர்க்கத்துக்கு யாரோ போயிட்டு இருந்திருக்காங்க, அதை பத்தி ஒரு கதை வேற. கதை கேட்கணும், நம்ம கேட்கவா வேணும்? பார்த்தரலாம். புராணத்தில் ஒரு கதை இருக்குது. பிரத்யும்னா அப்படின்னு ஒரு அரசன். அவன் வந்து நிறைய தான தர்மம் பண்ணவன். நிறைய பேருக்கு பசு, நிறைய பேருக்கு வந்து வீடுகள், நிலங்கள் எல்லாம் கொடுத்தவன் அவன். அதனால் அவனுக்கு சொர்க்கத்தில் அனுமதிக்கப்படுறான். சொர்க்கத்தில் அவன் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன சொல்லிடுறாங்க, தேவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து, நீ சொர்க்கத்தில் இருக்க வேண்டிய நாள் முடிஞ்சு போச்சு, நீ செஞ்ச நல்லதுக்கெல்லாம் நீ எவ்வளோ நாள் இருக்கணுமோ அவ்வளோ நாள் இருந்துட்ட, இனிமேல் நீ நரகத்துக்கு தான் போகணும். அவன் சொல்கிறான், நான் ஏகப்பட்ட நல்லது செஞ்சுருக்கேனையா, எப்படி அவ்வளோ சீக்கிரம் அது வந்து எக்ஸ்பயர் ஆயிரும், நான் செஞ்சுருக்கிற புண்ணியெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக காலாவதி ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த பாருப்பா, நீ செத்து போய் ரொம்ப நாள் ஆகுது, நீ பூமிக்கு போ, நீ ஆண்ட நாட்டுக்கே போ, அங்கே யாராவது ஒன்றை ஞாபகம் வச்சுருக்காங்கன்னா வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவன் எப்படி நம்ம எவ்வளோ காரியம் செஞ்சுருக்கோன்னு போகிறான். போனால் அரண்மனை, அவன் இருந்த அரண்மனைலாம் அப்படி கொஞ்சம் வேறு மாதிரி கட்டி எல்லாம் புது மன்னர்கள்லாம் இருக்கான். அங்கே போய் அந்த ஊர்லேயே வயசான ஒரு ஆள் இருக்கான். அவங்ககிட்ட போய், அவனுக்கு ஒரு 120 130 வயசு ஒரு ஆள் இருக்கான். அவன்கிட்ட போய், பிரத்யும்னான்னு ஒரு அரசன் இருந்தானே, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எங்கே தெரியும்? இல்லைங்க, அந்த மாதிரிலாம் யாரும் ஞாபகம் இல்லைங்க. அவர் ரொம்ப சிறப்பாக ஆட்சி செஞ்சார்னு மக்கள் பேசிக்கிறது இல்லையா? யாருங்க அதெல்லாம் பேசுகிறாங்க, நீங்கள் வேறு. அவர் நிறைய தானம்லாம் கொடுத்தாரு. ஏங்க, தானம் கொடுத்ததெல்லாம் பற்றி இப்போ யாருங்க பேசுகிறாங்க? இப்போ யார் தானம் கொடுக்குறாங்களோ அதை பற்றி தாங்க பேசுவாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா யாருக்குமா தெரியல. போய் எல்லாம் அவரை கேட்குறான், பெரியவங்களை போய் கேட்குறான், நிறைய படித்த பண்டிதர்களை போய் கேட்குறான், பிரத்யும்னா தெரியுமா, பிரத்யும்னா தெரியுமா, பிரத்யும்னா ஒருத்தருக்கும் தெரியல. ரொம்ப சோர்ந்து போயிட்டு அப்படியே வரான். வந்தால் அந்த அரண்மனை விட்டு கொஞ்சம் தூரம் கழித்து ஒரு குளம் இருக்குது. அதில் ஒரு ஆமைகள் அதிக நாள் உயிர் வாழும் இல்லையா, 300 வருஷம் 400 வருஷம் கூட. ஒரு ஆமை அப்படி கரையில் வந்து அப்படி இலப்பாரிக்கிட்டு இருக்குது. இவன் அந்த வழியாக வந்தோடனே, ஆமாம் ரொம்ப வருஷம் உயிர் வாழும்னு சொல்லுவாங்களே, இதை கேட்டு பார்க்கலான்னு, ஆமாம் உனக்கு பிரத்யும்னாவை தெரியுமா அப்படின்னு கேட்குறான். நல்லா தெரியுமே. தெரியுமா? ஆமாம், அவர் ரொம்ப நல்லவராச்சே. எப்படியா உனக்கு தெரியுது அப்படின்னு. ஆமாம், ஒன்றுமில்லை, அந்த ஆள் நிறைய பசு கொடுத்தாரு. ஒரு நாள் வந்து 10,000 பசுக்களை தானம் கொடுத்தாரு. அந்த பசுவெலாம் அந்த அரண்மனையிலேருந்து வெளியே வரும்போது என்னாச்சுன்னா, அப்படி வேகமாக அப்படி காலை இப்படி உதறி ஏன்னா கட்டி இருந்தபோது திறந்து விட்டோடனே அதெல்லாம் அப்படி வேகமாக காலில் குழி பறிச்சது. அப்படி 10,000 பசுவும் குழி பறித்த போது ஒரு பெரிய பள்ளம் உண்டானுச்சு. அந்த பள்ளத்தில் அந்த டைமில் மழை பெஞ்சதுனால அது ஒரு குளமாச்சு. அந்த குளத்தில் தான் நான் உற்பத்தி ஆனேன். அதனால் நான் உற்பத்தி ஆனது இந்த குளங்கிறதுனால, அந்த பிரத்யும்னா கொடுத்த தானத்தினால் ஏற்பட்ட குளம்ங்கிறதுனால நான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன். அப்போ தான் உணர்றான், நம்ம கான்ஷியஸாக கொடுத்தது நம்மளை ஞாபகத்தில் வச்சுக்கல, தானாக நடந்த ஒன்று மூலமாக தான் நான் ஞாபகத்தில் வச்சுருக்கோம். பல நேரங்களில் பார்த்திங்கன்னா, நம்ம நல்லது செஞ்சிட்டோன்னு நினைக்கிறதுனால ஒன்று நடக்காது. நமக்கே தெரியாமல் அந்த நல்லதுலேருந்து இன்னொரு நல்லது வந்திருக்கும், அது நமக்கு தெரியவே தெரியாது. அதை வச்சு தான் நம்மளை ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால், இதனால் நமக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்னு நாம் நினச்சி செய்கிறதுல புகழ் கிடைக்காது. நம்ம பாட்டுக்கு நம்ம மனித இயல்போடு ஒரு நல்லது செஞ்சுருப்போம், அதில் புகழ் கிடைக்கும். இதனால் நமக்கு பெருமை வரும்னு நினச்சி செய்கிறதுல பெருமை கிடைக்காது. இன்னும் சொல்லப்போனால், நம்ம பசங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு வளர்த்துற பசங்க நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க.
ஆனால் யாரோ ஒருத்தர் எப்பயோ ஒரு நல்லது செஞ்சுருப்போம், அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க, நமக்கு ரத்தம் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க நன்றியை கூட எதிர்பார்க்காம போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் உலகம். அதனால் கான்ஷியஸாக நல்லது செய்யக்கூடாது, நம்ம பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கூட நினைப்போம், ஓ இதனால் நம்மளா பார்த்தீங்கன்னா அவன் வேறு ஒரு காரணம் சொல்லுவான் நம்மகிட்ட வந்து, சார் உங்களை எனக்கு தெரியும் சார், இந்த காரணத்துக்குனால நான் உங்களை நினைக்கிறேன்ட்டு போவான். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்ம சாதனையாக நினைக்கிறதுல சாதனையே இல்லை. அதனால் மக்கள் நம்மளை எப்போவுமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நினச்சி நல்லது செய்யக்கூடாது. நல்லது செய்கிறது நம்ம இயல்பாக இருக்கணும். நினச்சாலும் சரி, நினைக்காட்டையும் சரி, பாராட்டினாலும் சரி, பாராட்டாட்டையும் சரி, பெருமையாக சொன்னாலும் சரி, இல்லைனாலும் சரி, நாம் பாட்டுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருப்போம். நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா, அது போதும். அந்த சந்தோஷத்துக்காக செய்வோங்கிறது தான் பிரத்யும்னாவனுடைய வாழ்க்கை நமக்கு தெரியுது. அது மாதிரி கான்ஷியஸாக இதனால் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், இதனால் நமக்கு பதக்கம் கிடைக்கும், இதனால் நமக்கு அவார்டு கிடைக்கும் அப்படின்னு எதையும் செய்ய வேணாம். நாம் நல்லது செய்வோம், நல்லதுன்னு நினச்சி செய்வோம், நம்ம மகிழ்ச்சிக்காக செய்வோம். அதுதான் நம்முடைய பெயரை உலகத்தில் நிறுத்தி வைக்கும். நிறுத்தி வைக்காவிட்டாலும் அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கிற திருப்தி ஒன்றே போதும் என்று செயல்படுவோம். அது உலகத்திற்கு வெளிச்சத்தை நிச்சயம் தரும். அவர் சொன்ன மாதிரி என்கிட்ட ஒரு கதை இருக்கு மொத்தம். ஆனால் அது யார் எழுதுறாங்க, எக்ஸாக்டாக என்ன டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் நான் படிச்சதுனால அந்த கான்செப்ட் ஞாபகம் இருக்குது. அது என்னன்னா, அந்த மாதிரி ஒருத்தனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நரகத்துக்கு. கூட்டிகிட்டு போய் உனக்கு இதில் எந்த ரூம் வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோ. அங்கே வந்து 4 செக்மெண்ட்டாக வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு இதில் போனால் எல்லாரும் தலைகீழ தொங்க போட்டிருக்காங்க. இவர் பார்த்து ஐயோ தலைகீழ தொங்கறதா வேணாம் அப்படின்னு விட்டார். இன்னொருல போனால் அடுப்பு மேலே உட்கார வச்சிருக்காங்க, எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது போனால் வந்து ஐஸ் க்யூப்ஸ்லாம் தலையில் வச்சிருக்காங்க, ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் பண்ணி வச்சுக்கலாமே. அதுவும் வந்து ஐயோ இதெல்லாம் வேணாம் அப்படின்னு இருக்காங்க. கடைசியில் போய் ஒரு ரூமை திறந்து வச்சிருக்காங்க. அங்கே வந்து டீ குடிச்சிருந்துருக்காங்க. ஏன்னா அது நரகம்னு சொன்னாங்க, ஜாலியாக உட்காந்து டீ காஃபிலாம் குடிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணியிருக்காரு. உள்ளே போனே ஒரு மணி சத்தம் கேட்டுச்சான். அது என்னன்னு பார்த்தா டீ பிரேக் முடிஞ்சு போச்சு, இப்போ வாங்கன்னு சொல்லி இது 3 கலவையாக சேர்ந்த மாதிரியான ஒரு ரூம் அது. சூப்பர் ஸ்டோரி ஆனந்தி. இதை நம்ம வந்து எழுதி பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஆமாம், ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணி தான் நானே படித்தேன். காப்பரேட் பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன். சரி, ஆனால் நீங்கள் டீ பிரேக் நீங்களே, எனக்கு இப்போ டீ குடிக்கிற ஆசை வந்துச்சு, நம்மளும் ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உடனே கிளம்பிடலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று.